ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ விஜய் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான், இனிமேல் அவன் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டான். சரி, காவேரிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷனை நம்ம சிறப்பாக செஞ்சிடணும். இந்த விஷயத்த முதல்ல சாரதாவுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜோசியரை பார்த்து என்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாள் குறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, தாத்தா கிட்டேயுமே சொல்கிறாங்க. இப்போது ராதாவும் நம்ம பாட்டியும் ஜோசியரை பார்த்து பேசுறதுக்காக அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஜோசியர்கிட்ட கேட்கவும் நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது, முகூர்த்த நாள், மேல் நோக்கி நாள், ரொம்பவே நல்ல நாள், நீங்கள் நாளைக்கே வளைகாப்பை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியருமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்டேயும் நம்ம விஜய் காவேரி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி, நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம 5வது மாதத்துலேயே வளைகாப்பை செஞ்சிடலாம். நம்ம அதாவது குடும்ப பண்பாடு மாதிரி, அதாவது நம்ம ஃபேமிலியில் 5வது மாதத்துல தானே வளைகாப்பு செய்வாங்க, நம்ம முறைப்படியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ஆமாம் பாட்டி, ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக செய்கிறதா இல்லை எப்படி பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பார்ப்பா விஜய், உனக்கு உன் பொண்டாட்டியோட வளைகாப்பை எந்த அளவுக்கு சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு கொண்டாடலாம். அதிலெல்லாம் எந்த ஒரு பாரம்பரியம் முறை, இந்த முறை தான், இப்படி தான் சிம்பிளாக தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 5வது மாதத்தில் நம்ம முறைப்படி செய்யணும், அவ்வளோதான். நீ உன் விருப்பப்படி எவ்வளோ பெருசுனாலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க. நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி இந்த ஊரில் யாருமே வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்திருக்கவே கூடாது, அந்த மாதிரி பேபி ஷவர் ஃபங்க்ஷனை ரொம்பவே சூப்பராக சிறப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து காவேரி நினப்பாவே இருக்காங்க. காவேரி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த வீட்டையே கலகலன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அவள் போனதும் வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு, நம்ம 3 பேர் மட்டும் வீட்டில் இருக்கோம், ஒரு மாதிரி இருக்குல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட சொல்லவும், இங்கே நம்ம பாட்டியுமே ஆமாம் சாரதா, காவேரி இல்லாமல் இந்த வீடே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கங்கா வராங்க. என்னம்மா, காவேரி மட்டும்தான் உனக்கு பொண்ணா என்ன? நான் இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நான் இருந்தால் இந்த வீட்டில் உனக்கு நல்லா இருக்காதா என்ன? ஏதோ வெறிச்சோடி போயிருக்கு, காவேரி இல்லைன்னா நல்லாவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது என் மேலே உங்களுக்கு சுத்தமாக யாருக்குமே பாசம் கிடையாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, ஏ கங்கா, எதுக்கடி இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கே தெரியலையா காவேரி இல்லாமல் இந்த வீடு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு? நீயே இல்லைனாலுமே இந்த வீடு அப்படி தாண்டி இருந்திருக்கும். இத்தனை நாள் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்துட்டு இப்போது அங்கங்கே ஒருத்தவங்க தனியாக இருந்தால் நல்லாவா இருக்குது? இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம பாட்டிமா வந்து சாரதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சாரதா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன்ப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே கேட்குறாங்க. 5வது மாதத்தில் வளைகாப்பு செய்யணும், அதுதான் எங்கள் குடும்ப வழக்கமே, அந்த முறைப்படி நாங்கள் 5வது மாதத்துலேயே வளைகாப்பு செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, நாளைக்கே வா, அது எப்படிம்மா முடியும்? நாளைக்கே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி கூட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம பாட்டிமாவோ நாளைக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், நாங்கள் எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறோம், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்னடா இவங்களா செலக்ட் பண்ணி இவங்களா நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் இருந்து ஏதாவது காவேரிக்கு செய்யணும்ல, செஞ்சால் தானே நமக்கும் மரியாதை, காவேரிக்கும் அந்த வீட்டில் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஷயத்த சொல்கிறாங்க. ஓஹோ, காவேரிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் செய்ய போகிறாங்களா? எப்படியும் ஊரே திரண்டு வரப்போகுது, திருவிழா மாதிரி அந்த ஃபங்க்ஷனை செய்ய போகிறாங்க. என்னமோ போ, காவேரி ரொம்ப கொடுத்து வச்சோதான், நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை எதுவுமே அமையல. ஆனால் காவேரி மட்டும் நினைக்கவே இல்லைனாலுமே அவளுக்கு அந்த கடவுள் சிறப்பாக அவள் வாழ்க்கை செஞ்சு விடுறாங்க. ஆனால் நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு தலையெழுத்து இப்படி இருக்குது.
குமரன் மாமாவாவது கூட இருக்கணும்னு நினச்சேன். அதுவும் இப்போ நடக்கலை. அவருமே என்னை புரிஞ்சுக்காம வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கா பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, ஏ கங்கா வாயை மூடுடி, உனக்கு தான் அப்படி ஒரு வாழ்க்கை அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சரி அமையல, உன் தங்கச்சிக்காவது வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படுடி. அது மட்டும் இல்லாமல் குமரன் மட்டும் என்னடி குறைச்சல், அவன் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான். பணம் ஒன்று தான், வசதியில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கானே தவிர மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப தங்கமான வண்டி, நல்ல பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு பாட்டி, உங்கள் பேரனை ஒன்றும் நான் எந்த குறையும் சொல்லலை. இந்த வசதியை தான் நானும் சொல்கிறேன். நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன், ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. சரி குமரன் மாமா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதுவுமே நடக்கலையே. நான் சின்ன சின்ன ஆசையுமே நடக்க மாட்டேங்குது, பெரிய பெரிய ஆசை வச்சாலுமே நடக்க மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாரதா முகம் வாடி போயிருக்கு. உடனே பாட்டிமா இருந்துட்டு, ஏன் சாரதா காவேரிக்கு வளகாப்பு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இதை நினச்சி நீ சந்தோஷப்படாமல் இப்படி ஒரு மாதிரி உன் முகம் வாடி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து காவேரிக்கு நகை சீர்வரிசை அதெல்லாம் செய்யணும்ல, அதுக்கு கொஞ்சம் செலவும் ஆகும். இப்போதைக்கு என்கிட்ட அம்புட்டு பணமும் இல்லை, நாளைக்கே வச்சாகணும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த கௌரவத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லவும், சாரதா அதை நினச்செல்லாம் கவலைப்படாதடி, நான் சிறுக சிறுக கொஞ்சம் சேர்த்து வச்ச பணமெல்லாம் இருக்குது, அதை வச்சு வளகாப்புக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் நீ வாங்கு சாரதா, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. வேண்டாம் அத்தை, நீங்களே ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க, அதை இப்போது ஒரே நாளில் செலவழிக்கணுமா என்ன, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கங்கா இருந்துட்டு, அம்மா என்கிட்டயுமே பணம் கொஞ்சம் இருக்குது, நான் கொடுக்குறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாமே சரிடி அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, பணம் நான் உனக்கு கடனாக தான் கொடுப்பேன், அதை திருப்பி வட்டி முதலமாக நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உனக்கு சும்மா பணம் கொடுப்பாங்களா, பெத்த பொண்ணாக இருந்தானே யாராக இருந்தானே, பணம்னா பணம் தானே, பணம் கொடுக்குறேன், நீ வட்டி முதலமாக சேர்த்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டிமா இருந்துட்டு, ஏ கங்கா என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன், பெத்த தாய்கிட்டே வட்டி கேட்குறியாடி நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பாட்டி நீ எந்த காலத்தில் இருக்க, இப்போல்லாம் பணம் தான் ரொம்ப முக்கியம், ஏன் அம்மா கூட தான் பணம் இருக்கிறவங்கள தானே மதிக்குது, விஜய் கிட்ட அம்புட்டு நகை சொத்து பணம்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, வசதியான வீட்டு பையன், அதனால் அவரை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தது, என் புருஷனை வேலை மட்டும்தான் வாங்கும், காலில் போட்டு தரையில் போட்டு மிதிக்கிற மாதிரி தானே வேலை வாங்கும், மற்றபடி விருந்து சாப்பாடு மரியாதை எல்லாமே அந்த விஜய்க்கு மட்டும்தானே கிடைச்சிது, அப்படி தான் நானும் சொல்கிறேன், பணம் இருக்கிற இடத்துல தான் மரியாதையுமே கிடைக்கும், அதான் பெத்த புள்ளியா பாரு அம்மாவை பாரு, பணம் பணம் தானே, பணம் இருந்தால் தான் 4 காசு இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, அப்படி காலகட்டத்தில் நாம் தள்ளிக்கிட்டு வந்திருக்கோம் அந்த பாட்டி, அம்மாவுக்கு நான் கடனாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு காலக்கேடு ஆகிப்போச்சு, இந்த கங்கா இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு முணுமுணுத்துக்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன பாட்டி வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற, என்ன என்ன சாபம் கொடுக்குறேன் என்ன, ஐயோயோ நான் எதுக்காகடி அம்மா உனக்கு சாபம் கொடுக்க போகிறேன், அப்படியேப்பட்டவ நான் கிடையாது, காவேரி இருந்திருந்தா இப்போது இப்படியெல்லாம் வட்டி பணம் கேட்டிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பாட்டி உனக்கு காவேரி தான் ரொம்ப ரொம்ப பெருசு, அவள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ, இந்த வீட்டோட மகாராணி, பின்ன அவள் போய் வட்டி பணம் கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து நக்கலாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ பாட்டிமா வந்து சாரதா கிட்டே, இங்கே பாரு சாரதா, கங்கா பேசுனதெல்லாம் நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்காத, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம நாளைக்கான என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணுவோம் சாரதா, நீ அவகிட்ட பணமும் வாங்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இவ இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. என்ன அத்தை பண்ணுறது, பெற்று வளர்த்தோம், நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை, என்ன பண்ணுறது, அவள் கடனாக கூட கொடுத்துட்டு போகிறா, விடுங்க அத்தை, நம்ம வாங்கிக்கிட்டு வட்டி பணமோடு சேர்த்து அவளுக்கு பணத்தை கொடுத்துடலாம், யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது அத்தை, இதுதான் உண்மை, யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி உனக்கு வளகாப்பு அதாவது எந்த அளவுக்கு பெருசாக நடக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அதிலலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. எதுக்காக பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு ரூபாவாக சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை எதுக்காகங்க இப்படி வேஸ்ட் பண்ணணும்? வர ஊர் ஜன மக்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், அதுவே எனக்கு போதுங்க. மற்றபடி எனக்கு பெருசாக அலங்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் பெரிய மண்டபத்துலலாம் வைக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, உங்கள் அக்கா என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க, ஏன் உனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்லையே காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது என்னவோ தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆசை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம நிவன் இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எதுக்காக இவங்க கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை விற்கணும், சும்மா இருக்கிறது இருந்துட்டு போட்டுமே, தேவையில்லாமல் இப்போ வீட்டை விற்று அதுக்கப்புறம் நடுத்தெருவில் நிற்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நிவன் இருந்துட்டு, அத்தை எதுக்காக கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை விற்கிறீங்க, வேண்டாம் அத்தை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இல்லை தம்பி, கங்காவுக்கும் பணம் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் யமுனாவுமே அவளோட பங்கை கேட்டிருந்தா, அவங்க 2 பேரும் தான் விற்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க தம்பி, அவங்களுக்காக நான் விற்று தானே ஆகணும், என் வாழ்க்கை முக்கியமாக வீடு முக்கியமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நான் என்ன முடிவு எடுக்கிறது, வீட்டை விற்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை தம்பி, என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே முக்கியம், அதனால தான் சரி வீட்டை விற்று அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னமோ அத்தையே வீட்டை விற்கிற மாதிரி முடிவு எடுத்த மாதிரி தானே யமுனா நம்மக்கிட்ட சொன்னா, சரி அத்தைக்கே வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, அப்படி இருக்கிறப்ப வீட்டை எதுக்காக விற்கணும், சரி நம்ம பார்த்துக்கணும் இந்த விஷயத்த. அத்தை நீங்கள் வீட்டெல்லாம் விற்காதீங்க அத்தை, அவள் யமுனாவுக்கெல்லாம் 1 ரூபா கூட வேண்டாம் அத்தை, அவளுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாருங்க அத்தை, அவசரப்பட்டு நீங்கள் வீட்டை விற்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், என் பேச்சை நான் மதித்து நீங்கள் வீட்டை விற்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிவன் வந்து இங்கே யமுனா கிட்ட ரூமில் போய் பேசுகிறாங்க. அதாவது யமுனா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிவனை பார்த்ததுமே, வா நிவன் உட்காருங்க, ஏதாவது உங்களுக்கு தேவையா, காஃபி போட்டு கொண்டு வர விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யமுனா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாம், கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு யார் முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறாங்க. உடனே நம்ம நிவன் இருந்துட்டு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களா இல்லை நீயும் உங்கள் அக்காவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே, என்ன நிவன் அப்படின்ட்டு, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் பேசினேன், அவங்க அப்படி தானே சொன்னாங்க, நீ உன் சைட்லேருந்து பங்கு கேட்டியா, இங்கே பாரு யமுனா, நீ அவங்க வீட்டை விற்று பணம் உனக்கு கொடுக்கணுன்றத எந்த ஒரு அவசியமும் கிடையாது சரியா, நீ அவங்கக்கிட்ட பங்கு கேட்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வீட்டை விற்கிற பேச்சையுமே நீ எடுக்கக்கூடாது, உங்கள் அக்காவோட விருப்பம் என்னவோ தெரியாது, ஆனால் நீ அந்த பங்கை வந்து வாங்கக்கூடாது, எனக்காக இதை நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் கேட்குறாங்க. கண்டிப்பாக நிவன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பாக நான் அந்த பங்கை கேட்க மாட்டேன் நிவன், என்கிட்ட வந்து முதல்ல ஹெல்ப் கேட்டுருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை கேட்டு நீ சண்டையும் போடக்கூடாது சரியா, வீட்டு பேச்சே நீ எடுக்கக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் கேட்க சொல்கிறாங்க. சரிங்க நிவன், நீங்கள் சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக நான் மறுபேச்சு எதுவுமே பேச மாட்டேன் நிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சாரதாவுமே டைம் ஆகிடுச்சு, எல்லா பொருளுமே வாங்கியாச்சு, கங்கா வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கங்கா இருந்துட்டு, அம்மா இருமா வரேன், அப்படியே உடனே போய் நின்றுணுமா என்ன, அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், வேலை முடியாததுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள வேலை எல்லாத்தையுமே நம்மளை செய்ய வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாட்டிமா இருந்துட்டு, கங்கா எதுக்கடி இப்படி பேசுகிற, அது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ன்றி, உன் தங்கச்சிக்கு வளகாப்பு செய்ய போகிறோம், ஏதோ 1-2 வேலைனா கூட நாம் இழுத்து போட்டு செய்யணும்டி, என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏன்னா இப்படி பேசுகிறேன்னே எனக்கு சத்தியமாக தெரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நீ அதெல்லாம் சும்மா அது இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னாலாம் நினைக்காத சரியா, ஆமாம் வீட்டை எப்போ விற்று பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, அதெல்லாம் அப்புறமா பேசிப்போம், இன்றைக்கி காவேரிக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க, நம்மளும் போயிட்டு சீக்கிரமாகவே
போய் அங்கே கலந்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவோட வாயை அடித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது எல்லாருமே நம்ம காவேரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் சாரதா நம்ம கங்கா பாட்டிமாவை பார்த்த நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வாக்கா வா பாட்டி வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிமா தாத்தா எல்லாருமே இவங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவில் முடிஞ்ச அளவுக்கு சீர்வரிசை ஒரு 9 வகையான சாப்பாடு இது மாதிரி என்னெல்லாம் வளைகாப்புக்கு செய்வாங்களோ தாய் வீட்டார் அவங்க அது எல்லாத்தையுமே நம்ம சாரதா வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொண்டு போகிறாங்க. எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் உனக்காக தானடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம காவேரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுங்க ரொம்பவே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த டெக்கரேஷனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கங்காவுக்கு பொறாமையாக இருக்குது. இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நிவினும் யமுனாவுமே வந்துடுறாங்க. எல்லா அதாவது எல்லா சொந்தக்காரவங்களுமே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறது எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலில், அதுக்கப்புறம் சாரதா காலில், எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன தாத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி இரு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 15 பவுனில் ஒரு ஹாரம் இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய நகை எதுக்கு தாத்தா, நான் இதை போடவா போகிறேன், இந்த அளவுக்கு பெருசாக வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீ நம்ம குடும்பம் எங்கள் வீட்டு மருமக நீ இந்த அளவுக்கு நீ போடலனாலுமே எப்படிம்மா, எங்கேயாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீ போட்டுட்டு தான்ப்பா போகணும், இது பிடிச்சிருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிடிச்சிருக்குது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் நம்ம கங்கா பார்த்துட்டு பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. எவ்வளோ பெரிய நகை, இவ்வளோ பெரிய நகையை நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கவே மாட்டோம், 15 பவுனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. யமுனா இருந்துட்டு, அக்கா அங்கே பாருக்கா தாத்தா எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்காருன்னு, 15 பவுனு, இப்போ ஒரு பவுனு 1 லட்சம்க்கா, இப்படியே கணக்கு போட்டால் கூட 15 லட்சம் ஆகுதுக்கா, இவ்வளோ பெரிய நகை காவேரிக்கு கிஃப்ட்டு, இப்படியெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சுருக்குமாக்கா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி 2 பேருமா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட வராங்க. இப்போது காவேரி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. கங்காவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது. காவேரியை பார்த்தா காலை வச்சு இங்கே காவேரியை தடுக்கி விழ வைக்க பார்க்குறாங்க. காலை வச்சதுமே ஆனால் அதாவது தப்பிச்சிடுறாங்க நமக்கு காவேரி. அதாவது காலை எடுத்து தூரமாக வச்சிடுறாங்க. விழவே இல்லையே இந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாழைப்பழத்தோலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள வாழைத்தாறுலேருந்து வாழைப்பழத்தை எடுத்து முன்னாடி போடுறாங்க. வாழைப்பழம் மேலே காலை வச்சு நம்ம காவேரி நழுவி விழுந்துடுறாங்க. நம்ம காவேரி வயிற்றை போட்டுக்கிட்டு முன்னாடி விழுந்ததுமே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தூரத்துலேருந்து ஓடி வரவும், உடனே தாத்தா பாட்டி சாரதான்னு எல்லாருமே போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அம்மா வயிறு ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு, விஜய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இருங்க தாத்தா நான் இது டாக்டரை நான் வீட்டுக்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இப்போது டாக்டருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, வலிக்கு விழுந்திருக்காங்க, பெயின் மட்டும்தான் இருக்குது, குழந்தைக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகலை, கண்டிப்பாக எதுவும் ஆகவும் ஆகாது, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் என்ன கீழே இருக்குது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நடக்கணும்ல, நீங்கள் தானே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க டாக்டர். இதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே கூடாது சரிங்களா, பெயின்காக மட்டும் நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், இது சாப்பிட்டுக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிடும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. இப்போ தான் விஜய்க்கு நம்ம தாத்தா பாட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது.
அங்கே காவேரிக்குமே ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு போல். ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கங்கா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க, எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கீழ்த்தரமாக கேவலமாக நினைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்காங்க, தங்கச்சின்னு கூட பார்க்காம கீழே விழுக வச்சு குழந்தைக்கு ஏதாவது அடிபடணும்னு சொல்லிட்டு இந்த கங்கா வந்து நினைக்கிறாங்க. அவங்க வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி யோசிக்க அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. பொறாமையில் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மிஸ் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடியுது. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி பத்திரமா இருடி, கீழே என்ன இருக்குது பார்த்து நடடி, சரியா, பத்திரமா இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இருங்க சாரதா, இப்போது வளகாப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கிட்ட பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாரதாவுமே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியையும் விஜயையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது விஜய்க்கு பெரிய விருந்து சாப்பாடே ரெடி பண்ணுறாங்க நம்ம சாரதா. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, எதுக்கு அத்தை நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதான் ஃபங்க்ஷன்லாம் அத்தனை வகையான சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தீங்க, இப்போவும் எனக்கு பிடிச்ச அத்தனையுமே செய்யணுமா என்ன, அத்தை எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு இப்படி ஒரு இவ்வளோ பெரிய டிஷ்ஷெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இல்லை தம்பி, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்க போகிறீங்க, அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வர போகிறீங்க, அதனால தான் தம்பி நீங்கள் வயிறார சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை உங்கள் சாப்பாடு வேற மாதிரி அத்தை, உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிறைய சாப்பிட்றேன், ஆனால் வயிற்றில் மட்டும்தான் இடம் இருக்கிறதில்ல, வாய் வேணும் வேணும்னு கேட்குது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க அத்தை, உங்கள் கைக்கு ஏதாவது போட்டி ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்து சாகணுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இனிமேலாம் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. யமுனா, இங்கே நிறைய கூத்து நடந்துக்கிட்டு இருக்குடி, இதெல்லாம் பார்த்து என்னால் சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கா அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த விஜய் தம்பி வந்திருக்காராம், விஜய் தம்பின்னு சொல்லிட்டு அம்மா தலைமாலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு, தட்டபுடலாம் விருந்து சமையலெல்லாம் ரெடியாக இருக்குடி, அப்படியே பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் டென்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுக்கா, அதெல்லாம் பார்த்து நீ எதுக்காக டென்ஷன் ஆகிற, சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, சரி யமுனா, அதான் காவிரியோட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம வீட்டை விற்கிறத பற்றி பேசலாமா, நீ இன்றைக்கி கிளம்பி வரையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, எனக்கு வீட்டை விற்று வர பணம் வேண்டாக்கா, நிவன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு, எனக்கு வீட்டை விற்கிறதுலையும் விருப்பம் இல்லை, வீடு இருந்துட்டு போட்டும் விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, திடுதிப்புன்னு இப்படி சொன்னால் எப்படி, முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன், இப்போது நான் மட்டும் வீட்டை விற்க சொல்லி கேட்டான் எப்படி அம்மா ஒத்துக்கும், ஏற்கனவே காவேரிக்குமே வீட்டை விற்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, இப்போது நீயும் நழுவி போயிட்ட அப்படின்னா எப்படி, என் நிலைமை யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்கவும், இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு, அக்கா சாரிக்கா, நான் நிவன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருதுன்னு எனக்கு தோணுது, நிவனே வந்து என்கிட்ட அந்த வீட்டை விற்று வீட்டுக்கு நீ பணமே கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்காருக்கா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது, அவர் அதாவது என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ன்றதுக்காக தான் நான் அந்த பணத்தையே அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் அந்த பணம் கொடுக்காம இருந்தால் தான் என் மேலே அவருக்கு பாசம் வரும் போல், அப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த பணம் வேண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யமுனா, கடைசி நேரத்தில் நீ இப்படி என்ன கோத்து விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யமுனா, நீயாவது என் பக்கம் இருப்புன்னு நினச்சேன், ஆனால் நீயும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, கண்டிப்பாக உனக்காக நான் பேசுகிறேங்க்கா, வீட்டை விற்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் உனக்காக நின்று பேசுகிறேன், வீட்டை விற்றாலுமே எனக்கு ஒரு ரூபா கூட பணம் வேண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவளே எப்படி சொல்கிறப்போ நம்ம மட்டும் எப்படி பங்கு கேட்க முடியும், என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம யமுனா
நேரம் இருந்துட்டு என்ன அக்கா திடீர்னு ஃபோனை கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடே இங்கே நம்ம கங்கா சாரி நம்ம காவேரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி வயிறார சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, என்னால் அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா உங்கள் பிள்ளையே பாதி இடத்த மறைச்சிக்கிட்டான், இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அதில் கொஞ்சம் தானே சாப்பிட முடியும். சரி காவேரி, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே சும்மா மைல்டாக வாக்கிங் போயிட்டு வரலாமா, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு 5 ஸ்டார் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. அத்தை நீங்களும் எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரதா கிட்ட சொல்லவும், எதுக்கு தம்பி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அத்தை நீங்களும் எங்கள் கூட இருந்தால் தான் அத்தை சந்தோஷமாக இருக்கும், எப்படியும் ஈவினிங் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், இப்போது கொஞ்ச நேரம் தானே நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, நம்ம அதாவது நாங்கள் ஈவினிங் போகிற வரைக்குமே நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், நாங்கள் எங்கெல்லாம் போய் ஊரை சுற்றுறோமோ நீங்களும் எங்கள் கூட வரணும், அதாவது பெரிய ட்ரிப்பெல்லாம் கிடையாது, பக்கத்தில் கடையில் போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நடந்து கதை பேசிக்கிட்டே வரலாம் அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க தம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.